2019 ரிலீஸான தி குளோரியஸ் 7 முன்னாள் ராணுவ வீரர்களான ஒரு படை நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா நாட்டுக்குள்ள அடிமையா இருக்கிற தன்னோட கூட்டாளியை காப்பாற்றி கூட்டுக்கிட்டு போறாங்க. ஆனா அங்க அடிமையா இருக்கிறவங்களை அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஏய் ராணுவமே நியாயமா இது? கிழிஞ்சு போன பேண்ட் ஷர்ட், ஆனா கையில ஒரு குழந்தை. யார் ஏவ? ஒரு பக்கம் ஒரு கொடூரமான பணக்காரன் தன்னோட அழகான மனைவியை பூ மாதிரி ரசிப்பான்னு பார்த்தா கசக்குறான். பொண்டாடி தானே போற போக்குல போட்டுக்கலான்னு இவன் நினைக்காம டெய்லியும் போட்டு போட்டு அவளை சீரடிக்கிறான். இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு இவளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ராணுவ படையினர் பணக்காரனோட அலகைகளை போட்டு தள்ளிட்டு பணக்காரனோட ஒய்ஃபை இவங்க கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. ஒரு ராணுவ வீராங்கனை ஒரு பொம்பளை பொறுக்கியா போட்டு தள்ளுவா. அங்க ஒரு பொண்ணு டவலோட நின்னுக்கிட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனே இவளும் அவளை சுடாம விட்டுடுவா. ஆனா அந்த டவலக்காரி இவளை கொலை பண்ணிட்டு அவ கொலைக்காரி ஆயிடுவா. ஏமா டவலை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு இருந்தா அவளை சுடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? என் பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு காண்டான பணக்காரன் தலையில கருப்பட்டி காப்பியை ஊத்திக்கினேன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கூட்டுக்கிட்டு வான்னு ஒரு டீலை போடுறான். இவரும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி களத்துல இறங்குறாரு. ஆனா நம்ம கருப்பட்டி ஹீரோ வேலையை பார்க்காம தேங்காய் பால்ல ஊத்தி வச்ச தேன் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை தேங்காவில் பால் எடுப்பது எப்படின்னு கருப்பட்டி தேங்காய்க்கே சொல்லி கொடுக்குது. இதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி ஹீரோவும் அவரோட டீமும் பணக்காரனோட பொண்டாட்டியை கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேகு அடி அடின்னு அடிக்கும். கடலை மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே இந்த படத்தை பாருங்க. சாப்பிடலன்னா இவங்கள வெறுப்பேற்றும். தமிழ் டப்பிங் நல்லாவே இல்லை. அதுலயும் நம்ம ஹீரோவோட வாய்ஸ் புழுவுக்கு பெயின் பார்த்த மாதிரியே இருக்கு. சினிமோகிராஃபி நாட் ஓகே. IMDb ரேட்டிங் 2.7, நம்ம ரேட்டிங் 2.5. தி குளோரியஸ் 7. பணக்காரனோட மைண்ட் வாய்ஸ், என் பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணிட்டியாடா, என் பொண்டாட்டி எங்க வாடி. கடத்தனோட மைண்ட் வாய்ஸ், உன் பொண்டாட்டியை நான் கடத்தல, அவதான் என் கூட வந்தா. பொண்டாட்டியோட மைண்ட் வாய்ஸ், கடத்தினவன் என்னோட முன்னாள் காதலன், அதனால நீ மூடிட்டு போட. 2013 ரிலீஸான வி ஆர் த மில்லர்ஸ். ட்ரக் பெட்டிக்கடையில் வச்சு விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பார்க்கறது எட்டப்பா வேலை, ஆனால் கட்டப்பா மாதிரி ஒரு பொண்ணை காப்பாற்ற போறாரு. அந்த பொண்ணோட மனசை கொள்ளடிக்க வந்த திருடர்கள் நம்ம ஹீரோவோட பணத்தை கொள்ளடிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க. ஒரு பக்கம் அந்த படத்தை இவரோட பாஸுக்கு திருப்பி தரணும் போல. ஆனா இவரோட பாஸ், நீ பணத்தெல்லாம் திருப்பி தர வேண்டாம், வெளியூர் இருக்கிற ட்ரக்கை சேஃபா கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைன்னு இவன் ஒரு டீலை போடுறான். இன்னொரு பக்கம் அந்த ட்ரக்கை பார்டரை தாண்டி கொண்டு வருது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஆனா நம்ம ஹீரோ பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒரு ஃபேக்கான ஃபேமிலியை ரெடி பண்ணி வெக்கேஷனுக்கு போற மாதிரி போய் அந்த ட்ரக்கை கொண்டு வர பிளான் பண்றாரு. நம்ம ஹீரோவுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறவ ஒரு பார்ல டான்ஸ் ஆடுறவ, இவருக்கு மகளா நடிக்கிறவ ஒரு திருடி, இவருக்கு மகனா நடிக்கிறவன் ஒரு புறம்போக்கு. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஒரு ஃபேமிலின்னு எல்லாரும் நம்ப வச்சு, அதுலயும் அந்த புறம்போக்கு மம்மியா நடிக்க வந்தவகிட்டயே டம்மி வேலை பார்ப்பான், சிஸ்டர் கிட்டயே ரப்பர் வேலை பார்ப்பான். நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் ட்ரக்கை கடத்த இவங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ண போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா லைட்டா லேக் அடிக்கும். அங்கங்க வர சென்சார் சீனு அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 5.5. வி ஆர் த மில்லர்ஸ். மம்மி ஒரு தக்காளி, அக்கா ஒரு பிக்காளி, டேடி ஒரு கோமாளி, பையன் ஒரு ஏமாளி. ஆக மொத்தத்தில் இந்த குடும்பம் ஒரு கதகளி. 2018 ரிலீஸான கேம் நைட். நம்ம ஹீரோயினி ஒரு கேமரு. இவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாடிய பழக்கம் ஏற்பட்டு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கல்யாணம் ஆன பிறகும் கேமை விடுவாங்கன்னு பார்த்து அப்பவும் கேமை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோட்ல போற வரவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு கேமை விளையாடுறாங்க. ஒரு டிஃப்ரெண்டான கேம் இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரி கேம் விளையாடினாங்க, அதுல இருந்து எஸ்கேப் ஆனார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். பேசி பேசிய வெறுப்பேத்துவாங்க. அங்கங்க லேக் அடி அடி நடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு சில இடங்களில் ட்விஸ்ட் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.9, நம்ம ரேட்டிங் 5.5. கேம் நைட். டேடி மம்மி விளையாடும் விளையாட்டு இவங்க பாடுவாங்களா, பசங்களுக்கு ஒரு தாலாட்டு. 2007 ரிலீஸான ஓஷன்ஸ் 13. கூட்டா சேர்ந்து கொள்ளடிச்ச நம்ம ஹீரோக்கள் மறுபடியும் கூட்டாஞ்சோறு ஆக்க ஒண்ணு கூடுறாங்க. ஒரு பக்கம் இவங்க கூட்டாளி ஒருத்தனை ஒரு பிசினஸ் மேனு ஏமாத்திட்டான். இன்னொரு பக்கம் அந்த பிசினஸ் மேனு ஒரு கேசினோவை ஆரம்பிக்க போறான். இதுல காண்டான நம்ம ஹீரோக்கள் தான் நண்பனை ஏமாத்தின அந்த பிசினஸ் மேனை அழிக்க களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கள் பிசினஸ் மேனை எப்படி பிச்சைக்காரனா மாத்த போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். பொறுமையா போய் லேக் அடிக்கும், ஆனா அங்கங்க ஒரு ட்விஸ்ட் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.9, நம்ம ரேட்டிங் 6.5. ஓஷன்ஸ் 13. திருடர்களுக்கும் நேர்மை உண்டு.